ஞானமும் கல்வியும் நயத்தல் அறி ஞாலத்தில் கல்வியை அழித்தல் பெரிது. பாரியின் கொடி ஆறினில் பறக்கும் பார்வாழும் மக்களின் வாழ்வு சிறப்பு. வானை அளக்கும் பாரியின் வீச்சு அதற்காய் வீசும் எங்களின் மூச்சு. 2024 ஓர் உன்னத வருடம் பாரியின் பணிகளாய் இதோ. அடுப்பெரியா வீடுகளிலும் ஒளியில்லா குடிசைகளிலும் கல்வி ஒளியாய் பாரி. காபோத சாதாரண தர மாணவர்களுக்கான சுயகற்றலேடு மாணவர்களின் சுயகற்றல் திறனை விருத்தி செய்யும் நோக்குடன் வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட 3000 மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. முயற்சிக்கு பெருந்துணையாய் முன்னைய நாள் மாகாண கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஜோன் குயின்டஸ். ஔவையின் நெல்லிக்கனி அதியமானுக்கு பாரியின் வெற்றிக்கனி நம் சிறாருக்கு. இக்கருத்திட்டமானது 12/7/2024 அன்று வடக்கு கிழக்கு மலையக தரம் 5 புலமை பரிசில் எழுதும் மாணவர்களுக்கு வழங்கும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்டது. யா மானிப்பா இந்து கல்லூரியின் அதிபர் திரு துரைரட்னம் திலீப்குமார் அவர்கள் தனது 18 வருடகால கற்பித்தல் அனுபவத்தினூடாக எழுதியுள்ளார். இந்நூல் 3000 மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. மும்முனைகளில் மாபெரும் இலவச கருத்தரங்கு. துணுக்காய் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி மாலதி முகுந்தன் அவர்களது கோரிக்கைக்கு அமைவாக புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு 10/8/2024 பாரி வெற்றிக்கனி மாபெரும் இலவச கருத்தரங்கு நடைபெற்றது. 550 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குறித்த நிகழ்வு 3 நிலையங்களில் ஒழுங்கு செய்யப்பட்டது. பாரியின் வீச்சு புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களில். முல்லைத்தீவு சண்முகரட்னம் வித்தியாலயத்தில் நூலகப் பெட்டகம் 10/6/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டது. நீரின்றி அமையாது உலகு. வலிகாமம் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக 3 லட்சம் ரூபாய் உயரிய நிதி பங்களிப்புடன் யா மூலாய் அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை 7/6/2024 அன்று குடிநீர் விநியோக அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கரிப்பட்ட முறிப்பு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை குடிநீர் விநியோக திட்டத்தினை பூர்த்தி செய்யும் நோக்கோடு குறித்த கருத்திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வு 10/6/2024 நடைபெற்றது. போர்மண் புழுதி நிலத்திலும் மாணவர் பாரியின் வீச்சு பார்போற்றும் பேச்சு. முல்லைத்தீவு கரிப்பட்ட முறிப்பு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் 3,20,000 ரூபாய் பெறுமதிமிக்க பௌதிக வள மேம்பாட்டு திட்டம் 27/10/2024 அன்று பூர்த்தி செய்து வைக்கப்பட்டது. மல்லாவி மகத்தான மண் பெண்ணியல் வாழ்வை பெரிதாக்கி உச்சம் தொட வைக்கும் பாரியின் பணியின் உச்சம். முல்லைக்கு தீர்தந்தான் பாரி, தையலுக்கு தையல் தந்தானும் பாரி. பெண்கள் வலுவூட்டல் நிகழ்ச்சி திட்டம் 2 கண்காட்சியும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் பிரதம விருந்தினராக கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய முல்லைத்தீவு மாவட்ட பணிப்பாளர் திரு புஷ்பநாதன் ரமணன் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் திரு அமிர்தலிங்கம் சுஜீந்திரன் அவர்களும் நற்குணராசா விபுலன் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர். நிறுவனரின் நீங்கா நினைவுகளுடன் உயிர்காக்கும் உன்னத பணியில் பாரி. உயிர்காக்கும் உன்னத பணிச்சை திட்டமாகிய குருதிக்கொடை முகாம்
28/9/2024 திகதியன்று மெல்லாவியில் இடம்பெற்றது. தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்னும் துணைப்பொருளில் மாணவர்களிடம் பேச்சாற்றலை விருத்தி செய்யும் செயற்திட்டம் ஜான் அராலி சரஸ்வதி இந்து கல்லூரியிலும் இடம்பெற்ற நிகழ்வின் சுவடுகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்நோய் தீர்க்கும் உயரிய பணியில் பாரி. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் விடுதிக்கு ஆதரவு வழங்கும் செயற்றிட்டம் 20/11/2024 திகதி இடம்பெற்றது. மாணவர்களுக்கான கல்வி மேம்பாட்டினை நோக்காக கொண்டு பொருளாதார ரீதியில் நலிவுற்ற வலிகாமம் வலய கல்வி பணிமனைக்கு உட்பட்ட பாடசாலைகளில் கல்வியை தொடரும் 2 மாணவர்களுள் ஒருவருக்கு துவிச்சக்கர வண்டி ஒன்றினையும் இன்னொரு மாணவனுக்கு மாதாந்தம் 3000 ரூபாய் உயரிய நிதி பங்களிப்பு புலமைப்பரிசில் திட்டத்திற்கூடாக வழங்கும் செயற்திட்டத்தினையும் வட கரோலியன் சமாதானத்துக்கான அமைப்பினர் இன்று வரை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றனர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையென்ப. இக்கூற்றுக்கமைவ புதுக்குடியிருப்பு மன்னாகண்டல் பாடசாலை மாணவிக்கு அவரது அவசர மற்றும் அவசிய தேவை கருதி செவிப்புல கருவிகள் 2 பெற்றுக் கொடுக்கப்பட்டன. குறித்த கருத்திட்டத்தினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு வட கரோலியன் சமாதானத்துக்கான அமைப்பின் 2,59,000 ரூபாய் உயரிய நிதி பங்களிப்பினை வழங்கியிருந்தனர். விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக 3 சக்கர நாற்காலிகள் வழங்கும் முதற்கட்ட நிகழ்வு ஆஸ்திரேலியா தேசத்தில் வசித்து வரும் பாரி நன்கொடையாளரின் உயரிய நிதி பங்களிப்புடன் வலிகாமம் வடமராட்சி துணுக்காய் வலய கல்வி பணிப்பாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாக 3 பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கும் நிகழ்வின் பதிவுகள். இதனைத் தொடர்ந்து 3 சக்கர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வானது கனடா தேசத்தில் செயற்பட்டு வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் பிட்வின் அமைப்பின் உயரிய நிதி பங்களிப்புடன் வடக்கு கிழக்கு வடமேல் மாகாண அரசாங்க அதிபர்களின் கோரிக்கைக்கு அமைவாக தெரிவு செய்யப்பட்ட 15 மாணவர்களுக்கு வழங்கும் நிகழ்வின் சுவடுகள். அனர்த்த கண்ணீர் துடைத்த பாரி. கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் திகதி நாட்டில் ஏற்பட்ட கனமழை பெருவெள்ளம் காரணமாக தீவகம் சண்டிலிப்பாய் வலிகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருந்த 1 தொடக்கம் 5 வரையான 100 பிள்ளைகளுக்கு பால்மா மற்றும் பிஸ்கெட் பொருட்கள் உள்ளடங்கிய பொதிகள் வழங்கும் நிகழ்வின் சுவடுகள். வண்ணங்களின் இரவு 2024 பாரி அறக்கட்டளை கல்விக்கான சமூக பணி அமையத்தின் செயற்திட்ட பணிகளில் தன்னார்வ பணியாளர்களாக எம்முடன் இணைந்து கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பணியாளர்களுடன் இணைந்து நிகழ்த்திய பாரி வண்ணங்களின் இரவு. பாரியின் அளப்பரிய பணிகளை கடந்த 11/12/2024 அன்று பார்வையிட்டு அதனால் பெரும் நன்மைகளை பெற்ற அனைத்து பயனாளர்களையும் கண்டு உளம் நெகிழ்ந்த தருணங்கள். அம்மையார் நிறுவனர் விமலரஞ்சிதன் சசிவதனா. பாரிக்கும் மீதல் உண்டு, பாரி என்ற நிழலும் உண்டு, பணிவுக்கு பெருமை உண்டு, பாரி எங்கள் தோழன் நின்று கல்விக்கான வெளிச்சம் என்று பரிவை காட்டும் பாரி என்று உதவி செய்யும் நெஞ்சம் உண்டு, தோள் கொடுக்க துணிவும் உண்டு, தலைமுறை தலை நிமிர தாங்கிக் கொள்வாய் துணிந்து, தலைமுறை தலை நிமிர தாங்கிக் கொள்வாய் துணிந்து.